ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரசம் எப்படி சிம்பிளாக வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாமல் கிடைக்கணும்னா நான் வீடியோக்குள்ளே சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களாலேயும் அதே டேஸ்ட்டில் ரசம் செய்ய முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் இந்த ரசம் செய்கிறதுக்கு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ இது புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கை வச்சு இந்த புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. புளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற திப்பி மட்டும் நம்ம தனியாக எடுத்து வெளியில் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது 4 சின்ன சைஸ் தக்காளியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த தடிமனான பகுதி இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இந்த தக்காளியை கை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். தக்காளி வந்து மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தக்காளி எந்த அளவுக்கு மசியுதோ அந்த அளவுக்கு தான் ரசத்தோட டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ரசம் வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ரசம் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் வச்சுட்டு அந்த மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூனை விட கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போது அதுக்கு 1 டீஸ்பூனை விட அதிகமாக சீரகம் சேர்த்துக்கணும். நான் வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக தனியா சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ரசத்துக்கு தனியா சேர்க்கும் போது இந்த ரசம் வந்து ரொம்ப மணமாகவும் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது மட்டும் இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்மளுக்கு ரசம் ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்கும்போது ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மசாலாவை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு 10 வெந்தயம் போல் சேர்த்துக்கோங்க. நம்ம வெந்தயம் சேர்க்கறதுனால ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதனால் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 10லிருந்து 15 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டை தோலோடவே தட்டி சேர்த்துக்கோங்க. ரசம் வந்து ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கிறப்ப தான் மசாலா சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப சேர்க்கவே கூடாது. மசாலா வந்து சீக்கிரம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது. மசாலா லைட்டாக வதக்கின உடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணதும் இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க தக்காளி சேர்க்கணும். இது மாதிரி நான் 4 தக்காளி மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து லைட்டாக வதக்கினாலே போதும். ரொம்ப அதிகமாகலாம் தக்காளியும் வதங்கக்கூடாது. தக்காளியும் ரொம்ப அதிகமாக வதங்கிடுச்சுன்னா ரசம் வந்து நல்லா இருக்காது. இந்த ரசம் வந்து நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாண வீட்டில் செய்கிற ரசம் சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரசம் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். ஒரு டைம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி லைட்டாக வதங்கினதும் இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். நான் வந்து ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதிலேயே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் இதில் பருப்பு சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பருப்பு சேர்த்து ரசம் செய்யும்போது ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் 1 டம்ளர் பருப்பை கழுவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் 4 விசில் வச்சுட்டு கரண்டிலேயே லைட்டாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம இந்த ரசத்து கூடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பருப்பு வேணான்னா இதே மெத்தடில் பருப்பு சேர்க்காதையும் ரசம் செய்யலாம்.
இப்போ வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சமாக பருப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு வெயில் காலத்தில் ரசம் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி பருப்பு சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்க, உடம்பு வந்து ஹீட் ஆகாது. இப்போ வந்து பருப்பு சேர்த்துட்டு இதில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புளிப்பு வந்து செக் பண்ணி பார்க்கணும். ரசம் வந்து எப்போவுமே கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும். பருப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புளி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் புளியை கூட ஊற வச்சுட்டு புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் ரசம் வந்து புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறப்போ வந்து நம்மளுக்கு ரசம் இன்னுமே நல்ல மணமாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசம் வந்து எல்லா சைடும் நல்லா நுரைச்சி லைட்டாக கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ரசம் வந்து ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. இது மாதிரி லைட்டாக கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடும். கல்யாண வீட்டு ஸ்டைலில் வீட்லேயே ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடனே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டேஸ்டியான கல்யாண வீட்டு ரசம் சாப்பிட்ணுன்னு நிறைய பேர் ஆசையோடு இருப்பாங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஆளாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம சேனலில் என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.